குற்றாலம், ஃபைவ் ஃபால்ஸ், டைகர் ஃபால்ஸ்னாலே குளிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒண்ணு கிரவுட் ஜாஸ்தியா இருக்கு. ஃபால்ஸ்ல தண்ணி வருதேன்னு தலையை நீட்டினா பயங்கர சரக்கு வட மட்டும் தான். இதுக்கு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை போங்க. அப்படி இல்லைன்னா கேரளால இருக்க தென்மலைக்கு போயிருங்க, பக்கம் தான். எஸ் வளைவுல ஒரு டீயை போட்டு நாங்களும் தென்மலைக்கு கிளம்பிட்டோம். குற்றாலம் எங்களுக்கு திருப்தியா இல்ல. தென்மலை போற வழியிலேயே பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அங்க இருந்து வர தண்ணி தான் இவ்வளவு. போற வழி எல்லாமே எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்ல 13 ஆர்ச் பிரிட்ஜ் இருக்கும். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா. இந்த பாலம் ரொம்பவே ஃபேமஸான இடம். சோ நின்று பார்த்துட்டு போனோம். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய வாட்டர் ஃபால்ஸ். குற்றாலம்னாலே கப்பிள்ஸோட போறதுக்கும் கிட்ஸோட போறதுக்கும் கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும். ஆனா இந்த இடம் அப்படி இல்ல. இது கப்பிள்ஸுக்கும் கிட்ஸுக்கும் ஏத்த இடம். பேச்சுலர்ஸா போனாலும் நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் இங்க நிறைய இருக்கு. இப்ப நான் காமிக்கிற இடம் எல்லாமே தென்மலை தான். தென்மலையிலேயே ரோஸ்மலா ஹில்ஸ் இருக்கு, அம்பநாடு ஹில்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு அற்புதமான இடங்கள். சென்னையில இருந்து டைரக்டாவே தென்மலைக்கு ட்ரெயினே இருக்கு. தென்மலை ஒரு நாளும் குற்றாலம் 2 நாளும் பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா ரிலாக்ஸா அந்த தென்மலையை நீங்க பார்க்கணும் அப்படின்னாலே 2-3 நாள் எடுக்கும். தென்மலையை பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்க் இருக்கு, டச் பண்ணா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். மதுரையில இருந்து தென்மலைக்கு எவ்வளவு செலவுல போயிருக்கிறோம், என்னெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன செலவாச்சு, ஸ்டேல எவ்வளவு செலவாச்சுன்னு ஃபுல் டீடைலா வீடியோல போட்டிருக்கேன், பாருங்க.